உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற, யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் என்பதை நினைத்துக்கொள். தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக நீ ஓடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும். அப்ப இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி, அதே போன்று ராணுவம், போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன். சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உழுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல. இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது. அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில். அந்த கொள்ளையர் கும்பல்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். செய்து வருவது மாத்திரமல்ல, மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், அதாவது தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான செயல். நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம். அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார், இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை, நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான கொள்ளையர் கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர், அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு எதுமல்ல, அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம். நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற, தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் கௌரவ சபை தலைவர் அவர்களை நான் குறிப்பிட்டேன். நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால், தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும், தனக்கும் தெரியும். ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது. அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே. அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்டப் போகின்றார். உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடி
அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற நாய்கள் கிடையாது யாழ்ப்பாணத்து மக்கள். அதாவது நகையை விட கேவலமான வழிகளில் அங்கிருக்கின்ற மத தலைவர்களை கேவலப்படுத்திய நபர் நீ. அந்த நபருக்கு எதிர்வரும் காலங்களில் எல்லோருமே சேர்ந்து செருப்படி கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றார் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ඔබතුමාට අවස්ථාව